பிஹெச்இஎல் புதிய நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. என்ன நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, பிஹெச்இஎல் திருச்சி ரெக்ரூட்மெண்ட் 2021. அதாவது பிஹெச்இஎல்னா பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல் லிமிடெட். இது திருச்சியில் இருக்கு. என்ன நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, அப்ரெண்டிஸ் போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன். இது கிராஜுவேட் அப்ரெண்டிஸ் போஸ்ட்டு, டெக்னீஷியன் அப்ரெண்டிஸ் போஸ்ட்டு, ட்ரேட் அப்ரெண்டிஸ் போஸ்ட்டு, 3 விதமான அப்ரெண்டிஸ் போஸ்ட் இருக்கு. இந்த 3 விதமான அப்ரெண்டிஸ் போஸ்ட்டை பற்றி ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். இந்த அப்ரெண்டிஸ் போஸ்ட் மிஸ் பண்ணிடாதீங்க. இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரெண்டிஸ் போஸ்ட். அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஒரு சர்டிஃபிகேட் கிடைக்கும், ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு சர்டிஃபிகேட் கிடைக்கும், ப்ளஸ் அப்ரெண்டிஸ் ட்ரைனிங்லேருந்து ஒரு சர்டிஃபிகேட் கிடைக்கும், அப்புறம் உங்கள் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு சர்டிஃபிகேட் கிடைக்கும். மொத்தம் 4 சர்டிஃபிகேட் கிடைக்கும் உங்களுக்கு இந்த அப்ரெண்டிஸ் போஸ்ட்டில். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து கிராஜுவேட் அப்ரெண்டிஸ் போஸ்ட். இந்த கிராஜுவேட் அப்ரெண்டிஸ் போஸ்ட்டை பற்றி இப்போ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஏற்கனவே சொன்னது தான். ஆர்கனைசேஷன் நேம் வந்து பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல் லிமிடெட், திருச்சிராப்பள்ளி. நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா 66. ஜாப் லொகேஷன் பார்த்தீங்கன்னா திருச்சி. 2021 2022க்கான கிராஜுவேட் அப்ரெண்டிஸ் போஸ்ட். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் / ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் 44 வேக்கண்ட். எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் 6 வேக்கன்ஸ். எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் 2 வேக்கன்ஸ். கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி 7 வேக்கன்ஸ். சிவில் இன்ஜினியரிங் 6 வேக்கன்ஸ். கெமிக்கல் இன்ஜினியரிங் 1 வேக்கன்ஸ். டோட்டலா 66 கிராஜுவேட் அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் வந்து இந்த வருஷத்துக்கான ரெக்யர்மெண்ட். இது வந்து மேபி இன்க்ரீஸும் ஆகலாம், டிக்ரீஸும் ஆகலாம். எனக்கு தெரிஞ்சு டிக்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது, இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகம். இதுலேயும் ரிசர்வேஷன் கோட்டா இருக்கு. ரிசர்வேஷன் கோட்டா பார்த்தீங்கன்னா எஸ்சிக்கு வந்து 19%, எஸ்டிக்கு 1%, ஓபிசிக்கு வந்து 27%, இடபிள்யூஎஸ் 10%, 4% வந்து பிசிக்கலி சேலஞ்சு, அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கும். ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 18 வயசுலேருந்து 27 வயசுக்கு இருக்கணும். ஆஸ் ஆன் 10/4/2021 ரிலாக்ஸேஷன் உண்டு. 5 இயர்ஸ் எஸ்சி எஸ்டிக்கு, 3 இயர்ஸ் வந்து ஓபிசி கேண்டிடேட்டுக்கு, இவங்களுக்கு ரிலாக்ஸேஷன் உண்டு. பிசிக்கலி சேலஞ்சு, அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து 10 வருஷம் ரிலாக்ஸேஷன் உண்டு. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் மினிமம் ரெக்யர்மெண்ட் அப்படின்னு ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிகிரி, பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங், பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் என்ன சப்ஜெக்ட் சொல்லணும் அந்த ரிலேட்டடாக இருக்கணும். இது வந்து போர்ட் அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் சர்டிஃபிகேட் வந்து கொடுப்பாங்க உங்களுக்கு. 2000 அதாவது லாஸ்ட் 3 இயர்ஸ்க்கான இவங்க தான் அப்ளை பண்ண முடியும். எலிஜிபிள் வந்து 2018, 2019, 2020 இவங்க மட்டும்தான் எலிஜிபிள். மற்ற யாரும் எலிஜிபிள் கிடையாது. வேற எங்கேயாவது கவர்மெண்ட் அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் பண்ணிருந்தீங்களா, இந்த அப்ரெண்டிஸ் வந்து எலிஜிபிள் ஆகாது. நீங்கள் எலிஜிபிள் அப்ளை பண்ணாதீங்க. யூ ஆர் நாட் எலிஜிபிள். அதாவது கவர்மெண்ட் அப்ரெண்டிஸ் விதிப்படி நீங்கள் எலிஜிபிள் கிடையாது. இது அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் இன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா போர்ட்டல் அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்கு. அதாவது www.mhrDNATS.government.in என்ற இணையதளத்தில் போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணி ஃபர்ஸ்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வாங்கணும். உங்களுக்கு இந்த வெப்சைட் புரியலைன்னா நம்ம லிங்க்ல இந்த வெப்சைட் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். நீங்கள் அதை கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. அதை அப்ளை பண்ண அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கிடைக்கும். அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வச்சு தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும் பிஹெச்இஎல் வெப்சைட்ல. இந்த அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் வந்து 1 இயர் தான். கவர்மெண்ட் ரூல்ஸ் பிரகாரம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக எக்ஸாக்டாக 1 இயர் தான் ட்ரைனிங்கு. அதுக்கப்புறம் நீங்கள் வெளியே வந்துற மாதிரி தான் இருக்கும். இந்த ட்ரைனிங்கில் உங்களோட ஸ்டைஃபண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 9,000 per month கன்சாலிடேட்டாக கொடுப்பாங்க உங்களுக்கு. இது எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். எப்படி அப்ளை பண்ணுறதுனா ஏற்கனவே சொன்னது தான். www.mhrDNATS.gov.in என்ற இணையதளத்தில் போயிட்டு ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் உங்களுக்கு கொடுப்பாங்க 16 டிஜிட்ல. அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து திருச்சி.bhel.com என்ற இணையதளத்தில் போயிட்டு உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரையும் கிளிக் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணணும். நீங்கள் உங்களுடைய டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணும்போது ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். ஆன்லைனில் ஃபில் பண்ணும்போது உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே ஸ்கேன் காப்பி, சிக்னேச்சர் காப்பி எல்லாமே வச்சுக்கோங்க. கலர் ஃபோட்டோகிராஃப் எல்லாமே ரீசெண்டாக இருக்கணும். எல்லாமே லேட்டஸ்ட்டாக தான் இருக்கணும். பட் ஓல்டு எடுத்துடாதீங்க. ப்ளஸ் டேட் ஆஃப் பர்த்துக்கு ஏதாவது ஒரு ப்ரூஃப், 10th சர்டிஃபிகேட்டு, அது மார்க் ஷீட் ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட் வச்சு அப்ளை பண்ணுங்க. சொல்ல மறந்துட்டேன், கேஸ்ட் சர்டிஃபிகேட்டும் ஆதார் கார்டும் பேங்க் பாஸ்புக் ஃப்ரண்ட் பேஜும் மிஸ் பண்ணிடாதீங்க. இது கம்பல்சரி வேணும். இதை வந்து எல்லாமே சிங்கிள் டாக்குமெண்ட்டாக வச்சு அப்ளை பண்ணுங்க. சிங்கிள் டாக்குமெண்ட்டாக வச்சு அப்ளை பண்ணிடாதீங்க. சிங்கிள் டாக்குமெண்ட்டாக தான் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. எல்லாமே அந்த இதில் கேட்குறதுல அப்ளை பண்ணுங்க. ஓகேங்களா? அடுத்தது வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகிற கேண்டிடேட்ஸ் வந்து ஹெச்ஆர்டிசி, அதாவது ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் சென்டர், பிஹெச்இஎல், இவங்க வந்து உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. இமெயில் வழியாகவும் எஸ்எம்எஸ் வழியாகவும் ஒரு இன்டிமேஷன் கொடுப்பாங்க.
இமெயில் ஐடி, அதாவது கரெக்டான வேலிடான இமெயில் ஐடியும் உங்கள் வேலிடான ஃபோன் நம்பரும் கரெக்டாக கொடுங்க. ஏன்னா இது ரெண்டில் தான் உங்களுக்கு இன்டிமேஷன் பண்ணுவாங்க. மெரிட் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணதுக்கு அப்புறம் ஹெச்ஆர்டிசி பிஹெச்எல்லே உங்களுக்கு இன்டிமேஷன் கொடுத்துருப்பாங்க. இன்டிமேஷன் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வரணும்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸுமே அவங்க கூப்பிடும்போது எடுத்துகிட்டு வரணும். அந்த ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணிடாதீங்க, கரெக்டாக எடுத்துகிட்டு வாங்க. ஏன்னா எந்த சர்டிஃபிகேட்டும் மிஸ் பண்ணால் அவங்க அதுவே ஒரு காரணமாக சொல்லி ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ எல்லா சர்டிஃபிகேட்ஸும் கண்டிப்பாக எடுத்துகிட்டு வாங்க. அப்ரண்டிஸ் வில் பி செலக்டட் April 21 batch. We request District Development Employment Office suitable sustainable candidates. கீ டேட்டு, அதாவது முக்கியமான நாட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பனிங் டேட் பார்த்தீங்கன்னா 1/4/2021. ஆன்லைன் அப்ளிகேஷன் க்ளோசிங் டேட் பார்த்தீங்கன்னா 14/4/2021. அவங்க கொடுத்துருக்க டேட்டே பார்த்தீங்கன்னா 14 நாட்கள் மட்டும்தான். பப்ளிகேஷன் ஆஃப் ஷார்ட் லிஸ்ட் கேண்டிடேட் லிஸ்ட்டு, அதாவது உங்களுடைய ஷார்ட் லிஸ்ட் பண்ண 2 நாளில் கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. 16/4/2021. டென்டேட்டிவ் சர்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 21/4/2021. அதாவது 5 நாளில் உங்களுக்கு ஃபைனல் பண்ணி வெரிஃபிகேஷனே கூப்பிட்டுருவாங்க. டென்டேட்டிவ் ஜாயினிங் டேட்டு, அது வந்து செலக்டட் கேண்டிடேட்ஸ் வந்து இன்டிமேட் பண்ணுவாங்க. அவங்களோட வெப்சைட்லேயும் ப்ளஸ் இமெயில் ஐடி வழியாகவும் ஆர் மொபைல் எஸ்எம்எஸ் வழியாகவும் இன்டிமேஷன் பண்ணுவாங்க. ஃபைனல் ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா எப்படி ஆன்லைன் அப்ளை பண்ணுற அந்த வெப்சைட்டு, அந்த இது வந்து கரெக்டாக ஒரு டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. இது நம்ம ஃபோட்டோவில் இருக்குது, நீங்கள் இதையும் பாருங்கள். உங்களுக்கு தெரியல, நம்ம லிங்க் வந்து கீழே ஓடிட்டுருக்கோம், லிங்க்லேயும் எடுத்துக்கோங்க. அப்ரண்டிஸ் போர்ட்டல்னு ஒரு இது இருக்கும், அதுக்குள்ளே போயிட்டு ரிஜிஸ்டர் அப்படின்னு கிளிக் பண்ணுங்களா, அதில் டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். அதை ஐ அக்ரி அப்படின்னு கொடுத்து செலக்ட் பண்ணி உள்ளே போங்க. அதுக்கப்புறம் ஒரு ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் கொடுங்க. அதுக்கு ஒரு ஓடிபி வரும். ஓடிபி வந்து எஸ்எம்எஸ்க்கும் வரும், இமெயில் ஐடிக்கும் வரும். ஏதாவது எடுத்துகிட்டு அதை கிளிக் பண்ணி லாகின் பண்ணி உள்ளே போங்க. உள்ளே போனதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணுங்கள். ஃபில் பண்ணதுக்கப்புறம் ஸ்கேன் காப்பி, அதாவது உங்கள்கிட்ட இருக்கும் இல்லைங்களா பேங்க் பாஸ்புக் ஃப்ரண்ட் பேஜ், ஆதார் கார்டு, 10th மார்க் ஷீட்டு, கன்சாலிடேட் மார்க் ஷீட்டு, ஆல் மார்க் ஷீட்ஸு ப்ளஸ் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, இடபிள்யூஎஸ் சர்டிஃபிகேட்டு, எதாவதெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் வந்து அப்லோட் பண்ணுங்கள். அப்லோட் பண்ணதுக்கப்புறம் அப்ளிகேஷனை ஃபில் பண்ணதுக்கப்புறம் சேவ் பண்ணி சப்மிஷன் பண்ணிவிடுங்க. சப்மிட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த ரெஃபரன்ஸ் நம்பர் வச்சுக்கோங்க. அதை வச்சு தான் நீங்கள் அவங்கள்ட்ட செக் பண்ண முடியும் நீங்கள் செலக்டடாக இல்லையான்றது. இது வரைக்கும் பார்த்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் அப்ரண்டிஸ் ட்ரைனிங் போஸ்ட்டுக்கு. இப்போ நம்ம பார்க்க போகிறது டெக்னீஷியன் அப்ரண்டிஸ் போஸ்ட்டுக்கு. 2021-2022க்கான டெக்னீஷியன் அப்ரண்டிஸ் பிஹெச்எல் திருச்சியில். அது பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், டிப்ளமோ இன் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் ரெண்டுக்கு சேர்த்து 49 வேகன்ஸு. டிப்ளமோ எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் ரெண்டு சேர்த்து 8 போஸ்ட்டு. டிப்ளமோ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் 5 போஸ்ட்டு. டிப்ளமோ கம்ப்யூட்டர் சயின்ஸ், டிப்ளமோ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி 2 வேகன்ஸு. டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் 6 வேகன்ஸு. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 70 வேகன்ஸு. இது வந்து ரிட்டன் எக்ஸாம் கிடையாது. என்ன உங்களுடைய மெரிட்டில் எவ்வளோ மார்க் எடுத்துறீங்களோ அந்த மார்க் பேசிஸில் தான் அவங்க எடுக்க போகிறாங்க. இந்த 70 வேகன்ஸும் மேபி இன்க்ரீஸ் ஆகலாம், டிக்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த போஸ்ட்டுக்கு ரிசர்வேஷன் கேட்டகரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரிசர்வேஷன் கேட்டகரி பார்த்தீங்கன்னா எஸ்சிக்கு வந்து 19%, எஸ்டிக்கு வந்து 1%, ஓபிசிக்கு வந்து 27%, இடபிள்யூஎஸ்க்கு வந்து 10%, பிசிக்கலி சேலஞ்ச் அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து 4% இந்த ரிசர்வேஷன் கேட்டகரி ஒதுக்கியிருக்காங்க. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 18 வயசுலேருந்து 27 வயசு வரைக்கும் இருக்கணும். அது வந்து ஆஸ் ஆன் டேட் பார்த்தீங்கன்னா 10/4/2021 அதுக்குள்ள அந்த ஏஜ் லிமிட் இருக்கணும். ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. 5 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டிக்கு, 3 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா ஓபிசி கேண்டிடேட்டுக்கு. அதுக்கப்புறம் பிசிக்கலி சேலஞ்ச் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் இன்ஜினியரிங்கும் டிப்ளமோ இன் டெக்னாலஜிக்கு மட்டும்தான். டிசிப்ளின் உங்களுக்கு ஏற்கனவே இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஸோ யார் எலிஜிபிளோ அவங்க மட்டும் அப்ளை பண்ணுங்க. அதுக்கப்புறம் போர்டு அப்ரண்டிஸ் ட்ரைனிங்ல ஏற்கனவே அப்ளை பண்ணாதவங்க மட்டும்தான் இதை அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணியிருந்தா நீங்க அப்ளை பண்ணினா ரிஜெக்ட் ஆயிருவீங்க. ஸோ தேவையில்லாம அப்ளை பண்ண வேணாம். லாஸ்ட் 3 இயர்ஸ் டிப்ளமோ படிச்சவங்களுக்கு மட்டும்தான், அதாவது 2018, 2019 அண்டு 2020 இவங்க மட்டும்தான் எலிஜிபிள் ஃபார் அப்ளை. வேற யாரும் அப்ளை வாய்ப்புகள் இல்லை. சாண்ட்விச் கோர்ஸ் பண்ணியிருந்தவங்க இது அப்ளை பண்ணாதீங்க. நீங்க போர்டு அப்ரண்டிஸ்க்கு ஆஸ் பர் ரூல்ஸ் பிரகாரம் உங்களுக்கு எலிஜிபிள் கிடையாது. நீங்க இந்த டூரேஷன் ஆஃப் ட்ரைனிங், அதாவது இந்த அப்ரண்டிஸ் வந்து ட்ரைனிங் பீரியட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1 இயர் தான். இந்த 1 இயருக்கு உங்களுக்கு ஸ்டைஃபன் பார்த்தீங்கன்னா 8,000 rupees per month கன்சாலிடேட்டாக கொடுத்துருவாங்க. இது எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு இப்போ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா www.mhdnats.gov.in என்ற இணையதளத்தில் போயிட்டு
16 டிஜிட் யூனிக்யூ அப்ரண்டிஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர்னு ஒரு இது இருக்கும். அதை நீங்க ஃபர்ஸ்ட் வாங்கணும். அதாவது அதை கிளிக் பண்ணி எடுக்கணும். நீங்க அதை கிளிக் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் பிஹெச்எல் வெப்சைட் போகணும். பிஹெச்எல் வெப்சைட் பார்த்தீங்கன்னா திருச்சி.bhel.com என்ற இணையதளத்தில் போயிட்டு நீங்க அப்ளை பண்ணணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் கலர் போட்டோகிராஃபு, ஸ்கேன்டு காப்பி சிக்னேச்சரு, ஸ்கேன்டு காப்பி ஆஃப் டாக்குமெண்ட்ஸ், அதாவது நேம் ப்ரூஃப், டேட் ஆஃப் பர்த், 10th ஸ்டாண்டர்ட் மார்க் ஷீட், எல்லா கன்சாலிடேட் மார்க் ஷீட் எல்லாமே நீங்க ஸ்கேன் டாக்குமெண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் கேஸ்ட் சர்டிபிகேட், ஆதார் கார்டு, பேங்க் பாஸ்புக் ஃப்ரண்ட் பேஜ் எதையும் மிஸ் பண்ணாதீங்க. எல்லாமே டாக்குமெண்ட்லாம் கிளீனா ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. சிங்கிள் டாக்குமெண்டா ஸ்கேன் பண்ணாதீங்க. இண்டிவிஜுவல் டாக்குமெண்டா ஒவ்வொன்றும் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. சிங்கிள் டாக்குமெண்ட் வந்து ரிஜெக்ட் பண்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஷார்ட் லிஸ்ட் ஆன கேண்டிடேட்ஸ் வந்து இமெயில் ஆர் எஸ்எம்எஸ் வழியா உங்களுக்கு இன்டிமேஷன் பண்ணுவாங்க. ஸோ கரெக்டான இமெயிலும் மொபைல் நம்பரும் கரெக்டாக கொடுங்க. இதுக்கு ரிஜெக்ட் பண்றதுக்கு ஹெச்ஆர்டிசி, பிஹெச்எல் திருச்சி இவங்களுக்கு ஃபுல் பவர் இருக்கு. எதையாவது டாக்குமெண்ட் மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா இவங்க ரிஜெக்ட் பண்ணி விட்டுருவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இமெயில் ஐடி உங்களுக்கு ஏற்கனவே இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேற எதுவும் இல்லை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். நீங்கள் திருச்சி பிஹெச்எல் வெப்சைட்டில் போயிட்டு எல்லாத்தையும் டாக்குமெண்ட்லாம் அப்லோட் பண்ணிட்டு கிளிக் பண்ணி சேவ் பண்ணி அப்ளை பண்ணிடுங்க. இந்த 2021 பேட்ச் செலக்டட் கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்க்கும் இன்டிமேட் கொடுத்துருவோம். ஸோ அவங்களுடைய இன்ஃபர்மேஷன் எடுத்துக்குவாங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா கீ டேட்ஸ். ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பனிங் டேட் பார்த்தீங்கன்னா 1/4/2021. ஆன்லைன் அப்ளிகேஷன் க்ளோசிங் டேட் பார்த்தீங்கன்னா 14/4/2021. 14 நாட்கள் தான் இருக்குது. நீங்கள் குயிக்காக அப்ளை பண்ணிடணும். பப்ளிகேஷன் அதாவது ஷார்ட் லிஸ்ட் கேண்டிடேட் லிஸ்ட் வந்து என்னைக்கு விடுவாங்க பார்த்தீங்கன்னா 16/4/2021. டென்டேட்டிவ் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், இது டென்டேட்டிவ் சொல்றாங்க, பட் எக்ஸாக்டா வெரிஃபிகேஷன் வந்து 21/4/2021 5 நாள்ல முடிச்சிருவாங்க. டென்டேட்டிவ் ஜாயினிங் டேட் நீங்க செலக்ட் ஆயிட்டீங்கன்னா உங்களோட ஜாயினிங் டேட் வந்து இன்டிமேட் வந்து குயிக்கா உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. த்ரூ மொபைல் எஸ்எம்எஸ் வழியாகவும் இமெயில் வழியாகவும் மட்டும் தான் இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஆன்லைன் அப்ளை பண்றதுக்கு ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது https:/trichy.bhel.com அந்த போர்ட்டலில் போயிட்டு அப்ரெண்டிஸ் அப்ளிகேஷன் போர்ட்டல் திருச்சி அப்படின்னு ஒரு இது இருக்கும் லிங்க். அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் ரிஜிஸ்டர்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் ஃபுல்லா ரீட் பண்ணுங்க. ரீட் பண்ணதுக்கு அப்புறம் ஐ அக்ரின்னு செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் இருக்கும். ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ஓப்பன் பண்ணுங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ஓப்பன் பண்றதுக்கு முன்னாடி உங்க மொபைல் நம்பரும் உங்களோட இமெயில் ஐடியும் கொடுத்து ஒரு ஓடிபி வரும். அதை கிளிக் பண்ணி உள்ள போங்க. உள்ள போனதுக்கு அப்புறம் தான் அப்ளிகேஷன் ஃபார்ம் வரும். அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீ ஃபில் பண்ணிட்டு வாங்க. ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்கேன் டாக்குமெண்ட் ஏற்கனவே உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணது தான். பேங்க் பாஸ்புக் ஃப்ரண்ட் பேஜ், ஆதார் கார்டு, 10th மார்க் ஷீட்டு, கன்சாலிடேட் மார்க் ஷீட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இடபிள்யூ சர்டிஃபிகேட் எல்லா சர்டிஃபிகேட்டுமே சிங்கிளா ஸ்கேன் பண்ண டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே எல்லாம் 1 by 1 அப்லோட் பண்ணுங்க. அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் சப்மிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் சப்மிட் ஆகிடும். சப்மிட் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு செலக்ட் ஆனா உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு எஸ்எம்எஸ் வழியாகவும் மெயில் வழியாகவும் கிடைக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ட்ரேட் அப்ரெண்டிஸ் போஸ்ட். இந்த ட்ரேட் அப்ரெண்டிஸ் போஸ்ட்டை பற்றி இப்போ பார்க்க போகிறோம். இந்த ட்ரேட் அப்ரெண்டிஸ் போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ஏற்கனவே டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் திருச்சிராப்பள்ளிக்கு ஏற்கனவே நாங்கள் ஸ்பான்சர் பண்ணிட்டோம். 14/4/2021 பிஃபோரா நீங்கள் உங்களோட ட்ரேட்ஸ் யாராவது இருந்தால் எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்லி. அது இல்லாத புதுசாக இருக்கிறவங்களும் அப்ளை பண்ணலாம். அது என்னென்ன ட்ரேடு, எவ்வளோ டூரேஷனு, ஸ்டைஃபண்ட் எவ்வளோ, வேகன்சி எவ்வளோ, இதை பற்றி இப்போ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபிட்டருக்கான ட்ரேடு இயர் டூரேஷன் பார்த்தீங்கன்னா 1 year, அதாவது 12 months. ஸ்டைஃபண்ட் பார்த்தீங்கன்னா 8050 ரூபா. வேகன்ஸ் பார்த்தீங்கன்னா 112 வேகன்ஸ். வெல்டர் ஜிஎன்இ ட்ரேடு இது வந்து டூரேஷன் பார்த்தீங்கன்னா 12 months. இதோட ஸ்டைஃபண்ட் பார்த்தீங்கன்னா 7700 ரூபா. 58 வேகன்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டர்னர் ட்ரேடு இது பார்த்தீங்கன்னா டூரேஷன் வந்து 12 months. இதோட ஸ்டைஃபண்ட் பார்த்தீங்கன்னா 8050 ரூபா. 7 வேகன்ஸ். மிஷினிஸ்ட் ட்ரேடு 12 months 8050 ரூபா. ஸ்டைஃபண்டு 12 வேகன்ஸ். ட்ரேட் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரீஷியன் டூரேஷன் வந்து 12 months. ஸ்டைஃபண்ட் வந்து 8050 ரூபா. வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா 2 வேகன்ஸ். எலக்ட்ரானிக் மெக்கானிக் 12 months 8050 ரூபா. 2 வேகன்ஸ். இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக்ஸ் 12 months 8050 ரூபா. 2 வேகன்ஸ். ஏசி அண்ட் ரெஃப்ரிஜரேஷன் 12 months 8050 ரூபா. 2 வேகன்ஸ். டீசல் மெக்கானிக் 12 months 7700 ரூபா. 3 வேகன்ஸ். ப்ரோக்ராம் அண்ட் சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேஷன் அசிஸ்டன்ட் 12 months 7700 ரூபா. 8 வேகன்ஸ். கார்பெண்டர் 12 months 7700, அதாவது 7700 ரூபா. 2 வேகன்ஸ். பிளம்பர் 12 வேகன்ஸ் 7700 ரூபா. ஸ்டைஃபண்ட் 2 வேகன்ஸ். மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கிள் 12 months 8050 ரூபா. 8 வேகன்ஸ். அசிஸ்டன்ட் ஹியூமன் ரிசோர்ஸ்
அதாவது ஹெச்ஆர் பில்டிங்கில் 12 months 9,000 rupees 2 vacancies. Accountant 12 months 9,000 rupees 4 vacancies. MLT pathology 15 months 7,700 per month first year. After 3 months வந்து 8,050 ஒரே ஒரு வேகன்சி. டோட்டலா பார்த்தீங்கன்னா 253 வேகன்சி. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஏற்கனவே நம்ம லிஸ்ட் படிச்சுட்டு இருந்திருப்போம். பார்த்தீங்கன்னா சீரியல் நம்பர் 1 to 14 இவங்களுக்கு வந்து 10th பாஸ் பண்ணிருக்கணும் பிளஸ் 2 year கோர்ஸ். அது 2 year கோர்ஸாக இருக்கலாம் 1 year கோர்ஸாக இருக்கலாம் டிபெண்டிங் அப்பான் த ட்ரேடு. அவங்க 2 year கோர்ஸ் இருந்தால் 2 year கோர்ஸ் எலிஜிபிள். 1 year கோர்ஸ் பண்ணி ஐடியில் பண்ணியிருந்தா 1 year கோர்ஸ் எலிஜிபிள். இது வந்து ட்ரேடு வந்து அண்டர் என்சிவிடி ஆர் எஸ்சிவிடி ஸ்ட்ரீமில் இருக்கணும். நீங்கள் வந்து ஃபுல் டைமாக தான் படிச்சிருக்கணும் ஆஃப்டர் இயர் 2018. அசிஸ்டன்ட் ஹியூமன் ரிசோர்ஸ் நீங்கள் வந்து பேச்சுலர் டிகிரி பிஏ ஆர் பேச்சுலர் டிகிரி இன் பிபிஏ பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இவங்க வந்து ரெகக்னைஸ் யூனிவர்சிட்டியில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் ஆஃப்டர் த இயர் ஆஃப் 2018. அப்படின்னா 2018 அப்புறம் நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும். 2018 எலிஜிபிள் தான். அக்கௌண்டன்ட் ஃபுல் டைம் வந்து பேச்சுலர் டிகிரி இன் காமர்ஸ் அதாவது பிகாம் ரெகக்னைஸ் யூனிவர்சிட்டியில் ஆஃப்டர் தட் இயர் 2018 இதுவும் 2018 அப்புறமா தான் எலிஜிபிள். எம்எல்டி பேத்தாலஜி இதுவும் அதே மாதிரி தான் ஃபுல் டைம் 12th பாஸ் பண்ணியிருக்கணும் லாஸ்ட் 3 years ப்ளஸ் 2018, 19, 20 ப்ளஸ் 10+2 சிஸ்டம் எஜுகேஷன் வித் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி இது படிச்சிருந்தா எலிஜிபிள். ரிசர்வேஷன் கோட்டா இதுக்கும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 19% வந்து எஸ்சிக்கும், 1% வந்து எஸ்டிக்கும், 27% வந்து ஓபிசிக்கும், 10% வந்து இடபிள்யூஎஸ்க்கும், 4% வந்து பிசிக்கலி சேலஞ்சிருக்கும் கேண்டிடேட்ஸ்க்கும் ரெஸ்பெக்டாக கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 18லேருந்து 27 வயசு இருக்கலாம். அது வந்து 10/4/2021 அன்று. இதில் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. 5 years பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டிக்கும், 3 years பார்த்தீங்கன்னா ஓபிசி கேண்டிடேட்ஸ்க்கும், பிசிக்கல் சேலஞ்சர் கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா 10 years கொடுத்துருக்காங்க. ப்ரீவியஸாக ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கூடாது. அப்ரெண்டிஸ் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா இல்லை 3 மாதம் 4 மாதம் ஒர்க் பண்ணியிருந்தாலும் இது எலிஜிபிள் கிடையாது. அப்ளை பண்ணாதீங்க. அப்ளை பண்ணாதவங்களுக்கு மட்டும்தான் இந்த எலிஜிபிள். ஹவு டு அப்ளை எப்படி அப்ளை பண்ணுறது உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா www.apprenticeshipindia.org என்ற இணையதளத்தில் போயிட்டு 10 digit லாங் யூனிக்யூ அப்ரெண்டிஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர்னு ஒன்று இருக்கும். அதை நீங்கள் அங்கேருந்து எடுத்துக்கணும்னா அவங்க கொடுப்பாங்க. அதை வாங்கினதுக்கு அப்புறம் நீங்கள் திருச்சி.bhl.com என்ற இணையதளத்தில் போயிட்டு உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி பண்ணணுன்றதை இப்போ கொடுக்க போகிறேன். ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்கேன்டு காப்பி, லேட்டஸ்ட் ஃபோட்டோகிராஃபு, லேட்டஸ்ட் சிக்னேச்சர் காப்பி ப்ளஸ் நேம் ப்ரூஃப்க்கு, டேட் ஆஃப் பர்த்க்கு, 10th ஸ்டாண்டர்ட் சர்டிஃபிகேட்டு, மார்க் ஷீட்டு, எல்லா சப்ஜெக்ட் ரிலேட்டட் மார்க் ஷீட்டும், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் இன்க்ளூடிங் கேஸ்ட் சர்டிஃபிகேட்டு, ஆதார் கார்டு, பேங்க் பாஸ்புக் ஃப்ரண்ட் பேஜ் எதையும் மிஸ் பண்ணாது. எல்லாமே சிங்கிளாக ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. சிங்கிளாக ஸ்கேன் பண்ணி வச்சுட்டு நீங்கள் இப்போ ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு போகணும். ஆன்லைனில் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் ஷார்ட் லிஸ்ட் கேண்டிடேட் வந்து இமெயில் அல்லது எஸ்எம்எஸ் சொல்லி அவங்களுக்கு இன்டிமேஷன் கொடுப்பாங்க. இதில் ஏதாவது ராங்காக நீங்கள் இன்டிமேஷன் அதாவது தவறுதலாக ஏதாவது பண்ணியிருந்தீங்கன்னா ஹெச்ஆர்டிசி பிஹெச்எல் திருச்சி இவங்களுக்கு ரிமூவ் பண்ணுறதுக்கு அதாவது ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு எல்லா அதிகாரமும் உண்டு அவங்களுக்கு. கீ டேட்ஸு ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பனிங் டேட்ஸு 1/4/2021. ஆன்லைன் அப்ளிகேஷன் க்ளோசிங் டேட் பார்த்தீங்கன்னா 14/4/2021. ஷார்ட் லிஸ்ட் கேண்டிடேட் லிஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 16/4/2021. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 21/4/2021. டென்டேட்டிவ் ஜாயினிங் டேட் வந்து இன்டிமேட் பண்ணுவாங்க. செலக்டட் கேண்டிடேட்ஸ் வந்து உங்களுக்கு எஸ்எம்எஸ் அல்லது இமெயில் வழியா இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு ஆன்லைனில் ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க போகிறாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா www.apprenticeshipindia.org என்ற போர்ட்டலில் போயிட்டு ரிஜிஸ்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா சூஸ் கேண்டிடேட்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் சப்மிட் உங்களோட பர்சனல் டீட்டெயிலாம் கொடுத்துட்டு சப்மிட் பண்ண கொடுங்க. 10 digit யூனிக்யூ ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் உங்களுக்கு ஜெனரேட் ஆகும். இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஜெனரேட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு லிங்க் அதாவது ஆக்டிவேஷன் லிங்க் உங்களுக்கு வந்து உங்கள் இமெயிலுக்கு சென்ட் பண்ணுவாங்க. அந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணணும். அந்த லிங்க் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அந்த லிங்க் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் இமெயில் ஐடியில் இருக்கும். அந்த இமெயில் ஐடிக்குள்ளே போயிட்டு லிங்க் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ப்ரொஃபைல் டேப் டீட்டெயிலாக இருக்கும். அதை எடிட் பண்ணி ஆட் பட்டன்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிகிட்டே வரணும். ஆதார் வெரிஃபிகேஷனு மேண்டட்ரி. அது வந்து ஆதார் வெரிஃபிகேஷன் மேண்டட்ரி இந்த அப்ரெண்டிஸ் பண்ணுறதுக்கு ஐடிஐ அப்ரெண்டிஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அதில் டீட்டெயிலாக நீங்கள் எல்லா டீட்டெயிலும் கொடுத்துட்டே வாங்க. கொடுத்ததுக்கப்புறம் எஸ்எல்சி மார்க் ஷீட்டு எல்லாமே அப்ளை பண்ணிட்டு கொடுத்துட்டு வந்தீங்கன்னா நீங்கள் அதுக்கப்புறம் அப்ளை பண்ணணும். ஆன்லைன் செலெக்ஷன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இன் அப்ரெண்டிஸ் போர்ட்டல் இதுவும் www.apprenticeshipindia.org போர்ட்டலில் போயிட்டு கிளிக் பண்ணோம்.
அப்ரண்டிஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு ஒரு மெனு ஆப்ஷன் இருக்கும். அதில் கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட 10 டிஜிட் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் போடணும். அது போட்டதுக்கு அப்புறம் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் நேம் கேட்கும். அதில் வந்து பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல் லிமிடெட் ஹை ப்ரெஷர் பாயில் பிளான்ட்டா இல்லை சீம்லெஸ் ஸ்டீல் டியூப் பிளான்ட் திருச்சி, 2 பிளான்ட் இருக்கு. இது 2ல ஏதாவது ஒரு பிளான்ட் நீங்க போடணும். அதுக்கப்புறம் செலெக்ஷன் ஆஃப் ட்ரேடு, உங்களோட ட்ரேடை கிளிக் பண்ணி அதுக்கப்புறம் அப்ளை பண்ணணும். இது அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்க நெக்ஸ்ட் வந்து பிஹெச்எல் திருச்சி வெப்சைட் போகணும். திருச்சி.bhl.com இந்த போர்ட்டலில் போயிட்டு அப்ரெண்டிஸ் அப்ளிகேஷன் போர்ட்டல் திருச்சின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா ரிஜிஸ்டர்னு ஒரு மெனு வரும். அதை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் ரீட் பண்ணுங்க. ரீட் பண்ணதுக்கு அப்புறம் ஐ அக்ரி அப்படின்னு கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் ரிஜிஸ்டரோட ஃபார்ம் ஓப்பன் ஆகும். அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் அது வந்து உங்களோட இமெயில் ஐடியும் மொபைல் நம்பரும் கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு ஓடிபி வரும். ஓடிபி இந்த இதுல அந்த பாக்ஸ்ல போட்டு சப்மிட் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆகும். அப்ளிகேஷன் ஃபார்ம்ல நீங்க எல்லா டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணிட்டு வாங்க. எல்லா டீட்டெயிலும் ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் அப்லோடு ஸ்கேன் காப்பி, பாஸ்போர்ட் சைஸ் போட்டோகிராஃப், ரீசெண்ட் சிக்னேச்சர் காப்பி, ரீசெண்ட் பாஸ்புக், பேங்க் பாஸ்புக் ஃப்ரண்ட் பேஜ், ஆதார் கார்டு, 10th மார்க் ஷீட்டு, கன்சாலிடேட் மார்க் ஷீட்டு, எல்லாருடைய மார்க் ஷீட்டும் நீங்க அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் அப்ளிகேஷன் காப்பியை சேவ் பண்ணணும். சேவ் பண்ணதுக்கு அப்புறம் சப்மிட் த அப்ளிகேஷன் கொடுத்தீங்கன்னா நீங்க உங்களோட டாக்குமெண்ட்லாம் வெரிஃபை ஆகி அவங்க செலக்டட் கேண்டிடேட்ஸை வந்து இமெயில் அல்லது எஸ்எம்எஸ் வழியா உங்களுக்கு இன்டிமேட் பண்ணுவாங்க. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் யாராவது இருந்தா உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுவரைக்கும் நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்ததுக்கு நன்றி. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகான்